பாலை விரும்பி டீ காஃபி போட்டு குடிக்கும் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கும் ஒரு சாதாரண நாள் சொல்ல எனக்கும் தான் ஆசை, ஆனா முடியல. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் சுமார் இதுக்கு முன்னாடி கிமு 13ஆம் நூற்றாண்டுல தான் எனக்கு கோல்டு வந்த மாதிரி பதிவு இருக்கு. மன்னிச்சிருங்க நண்பர்களே, ஜலதோஷம் வந்ததால என்னால வாயில பேச முடியல, கரும மூக்குல தான் பேசினு இருக்கேன். சரி, நம்மளுக்கு எப்படி கோல்டு வந்திருக்கோம்னு யோசிக்கும் போது பெருசா நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, பால் மட்டும் தானே வண்டியா குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரியுது, ஆபீஸ்ல யாரோ பார்த்து விட்ட வேலை போல என்னை கோத்து விட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட ஒரே கோல் என்னன்னா, அடுத்த 4 நாள்ல எப்படி அந்த கோல்ட போக்குறது அப்படின்றது மட்டும் தான். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனவொடனே எங்க அம்மா கிட்ட பொறுமையா, அம்மா ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு, என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்டா, நீ போன் பார்த்துனே இருந்தா அப்படிதானா கோல்டு வரும்ட்டாங்க. மோ, நான் என்ன கேட்டேன், நீ என்ன பேசினு இருக்க? சரி வந்து தொலை, மிளகு ரசம் வச்சு தரேன் சரியாயிடும் சொன்னாங்க. எப்பா, உடம்பு சரியில்லாத போது இந்த மிளகு ரசம் வைக்கிறது, அதுவும் தக்காளி பழத்துல வைப்பாங்கல்ல, அதை பாக்குறதுக்கே அப்படியே நாக்கு எச்ச ஊறும். பொறுமையா அந்த 3 பழுத்த தக்காளி பழத்தை நசுக்கி அதுல கரெக்டான அளவுக்கு கல்லுப்பை சேர்த்து மசிச்சு விட்டுருவாங்க. அதை அப்படியே லைட்டா நாக்குல ஊத்துனாங்க, செத்து போன நாக்குக்கு உசுறு வந்துருச்சு. வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும்ல, நீ இப்ப குத்ததையே அப்படியே சூடு பண்ணி ரசமா ஏன் குடிக்க கூடாது அப்படின்னு கேட்டேன். என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் பொறுமையா போட வேண்டியதெல்லாம் ஒன்னொன்னா போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்சில அடிச்சு ஒரு ரசத்தை எடுத்துன்னு வந்து குத்தாங்க. அப்படியே அந்த ரசத்தை கொதிக்க சாப்பாடுல ஊத்தி நல்லா 2 பிணைஞ்சு ஒரு 4 வாய் உள்ள விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெம்பே வந்துச்சு. நல்லா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க, இலையில புரோட்டீனே கிடையாது. சிக்கன் எல்லாம் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு நாள் கிடையாது, சனிக்கிழமை. அதனாலேயே நம்ம போட வேண்டிய சேகரை போட்டே ஆகணும். இந்த சேகர் மட்டும் இல்லைன்னா நான் உயிரே வாழ மாட்டேன். இப்பவே இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த சேகர் மிஸ் ஆயிடுவான். பழுத்த வாழைப்பழமா அதோ காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி 2 வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. வே புரோட்டீனா ஒண்ணு பால்ல கலக்கலாம், இல்ல தண்ணியில கலக்கலாம், இப்படிதானே சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் சொல்ற மாதிரி கலக்குங்க. நல்லா திக்கான பால் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுங்க, ஃப்ரீசர்ல இருந்து எடுக்க கூடாது. ஒண்ணே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எப்பவுமே வாழைப்பழத்தை பேசா வச்சு ஒரு ஷேக்க பண்றீங்கன்னா தண்ணிய டாமினண்டா வச்சு ஷேக் அடிக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், வாழைப்பழத்தை பிச்சு போடுவீங்களே, அது முங்குற அளவுக்கு பால் ஊத்திக்கோங்க, அவ்வளவுதான் பால் ஊத்தணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஹைலைட்டே இப்ப நான் சொல்றது தான், ஒரு சிட்டிகை சால்ட் மட்டும் போட்டு பாருங்க, போட்டுட்டு ஷேக்க நர அடிச்சு குச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். நான் இங்க ஜிஎன்சியோட சாக்லேட் வே தான் யூஸ் பண்ணிருக்கேன். அட போ ப்ரோ, இப்போ ஒரு வேவே 3500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வருது ப்ரோ. இப்போ ஜிஎன்சில ஒரு ஆஃபர் போட்டிருக்கான், சத்தியமா சொல்றேன் செம்ம ஆஃபர். என்னோட கோடு தீபக் 50 யூஸ் பண்ணீங்கன்னா 2350 ரூபாய்க்கு 3 ப்ராடக்ட் வே 1 கிலோ தரானுங்க. அது மட்டும் இல்லாம கிரியேட்டின், ஃபிஷ் ஆயில் இல்ல மல்டிவிட்டமின் எது வேணா எடுத்துக்கலாம், பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், அடுத்த ஜலதோஷ வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபக்.